ஹாய் காய்ஸ், நம்ம கேபிஎம் பிஜிஎம் லாஃப்டில் தான் இருக்கிறோம். இப்போது நீங்கள் சிக்கன் ஹேண்ட் ஃபீடிங் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறீங்கனாக்கா அதுக்கு இந்த மாதிரி அதிகமாக கட்டிலாம் வரும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் வச்சிங்கனாக்கா இந்த இடத்துல மஞ்சள் உப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த கட்டி இருக்கிற இடத்துல வச்சிங்கனாக்கா கட்டி சீக்கிரமாக சரியாகும். பாருங்கள், ஒரு ரெக்கடாக பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு கட்டி சரியாகும். பார்த்தீங்களா, இந்த குட்டிக்கு 2 குட்டியும் நம்ம ஹேண்ட் ஃபீடிங்கில் வாங்கிட்டு வந்தோம் ஒருத்தருக்கு. இதோட பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் இறந்துட்டாங்க, அதனால் அவர் வளர்க்குறது புரியாமல் நம்ம கிட்டே கொடுத்துட்டாரு. இது பாருங்க, இது கட்டி வந்தது, அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு தெரிலனாக்கா பாருங்க, நம்ம சுற்றி எல்லாத்துலேயும் பார்க்கணும். ரக்கை எல்லாம் கட்டி அங்கங்கே இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் கட்டி. பாருங்க, மஞ்சள் இந்த மாதிரி ஆனால் கட்டியாக மிக்ஸ் பண்ணி வைங்க. மஞ்சள் நல்லா திக்காக இருக்கணும். மஞ்சள் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக சரியாக வாய்ப்பு இருக்குது. இந்த பாருங்க கைஸ், இந்த எல்லாம் எதுக்கு தெரியுமா, இந்த சளியெலாம் இருந்துச்சுனாக்கா அந்த புறாக்கு போடணும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக இந்த குப்பை மல்லி இல்லைன்னு பாருங்க, அங்கங்கே முளைச்சி கிடக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கசக்கிக்கணும். உள்ளே இருக்க சாறுலாம் வெளியே வர மாதிரி பாருங்க, இவர் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நல்லா சாறு வெளியே வர மாதிரி கசக்கணும். நல்லா கசக்கணும். சளி இருக்க புறாங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்கலாம். சொங்குற புறா, சளி இருக்க புறா, அதுக்கெல்லாம் கொடுக்கலாம். பாருங்க, இந்த சிக்குக்கு சளி இருக்குது, அதனால கொடுக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சிக்குக்கு சளி இருக்கு. இந்த பாருங்க கைஸ், குப்பை மலையாள பிச்சும் பார்த்தீங்களா, இதை எடுத்து வாயில் பாருங்க. இந்த வாய் பிச்சு தொண்டை உள்ள போகிற இது பண்ணிடணும். ஆமாம் கைஸ், தொண்டை உள்ள போகிற மாதிரி பண்ணாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இந்த தொண்டையாண்டு இப்படி பண்ணிங்கனாக்கா அதுக்கு அடிச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அடைக்குது, கொஞ்சம் தண்ணி குத்துக்கணும். அது கொஞ்சம் அடைக்கும், நம்ம தண்ணி குத்துக்கணும். சிரிஞ்சில் கொடுங்க. சிரிஞ்சில் கொடுங்க தண்ணி, அப்போ தான் அதுக்கு சிக்குனாக்கா வயிற்றுக்குள்ள இருக்கும். பெரிய புறானாக்கா அதுவே எடுத்துக்கோங்க. தொண்டையில் இருந்தால் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பி தண்ணி குத்துக்கோங்க. திரும்பி ஒரு 2 வாட்டி இது மாதிரி குத்திங்கனாக்கா அது அடைகிறது கொஞ்சம் இதுவாகும். உங்கள் புறாவை சீக்கிரமாக செரிமானம்னாக்கா இஞ்சி கொஞ்சம் கொடுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால சளி